நிறைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். ஏன்னா இது முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வேணா நம்ம மற்ற ஆஸ்பெக்டா இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிச்சயமா பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஏற்கனவே क्वेश्चन போட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சாட் பாக்ஸ் क्वेश्चन நான் சேவ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே, அதை வந்து நம்ம அடுத்த செஷன்ல அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம சொல்லிடலாம். இப்போ வந்து இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கு. அந்த 1/2 அன் ஹவர்ல நான் உங்களுக்கு வந்து ரொம்ப குவிக்கா ஸ்விஃப்டா இந்த அரெஸ்ட், ரிமாண்டு, போலீஸ் கஸ்டடி, கன்ஃபெஷன் அண்ட் ரெக்கவரி இந்த விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இதோட நம்ம இன்னைக்கு செஷனை முடிச்சிருவோம். இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த அரெஸ்ட் பவர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a statutory power given to the police to apprehend the arrest, to apprehend the offender. இந்த ஸ்டாட்யூட்டரி பவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, காக்னைசபிள் அஃபென்ஸ் நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணது அதுக்காக தான். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, அஃபென்சஸ் வந்து காக்னைசபிள் அஃபென்ஸ், நான் காக்னைசபிள் அஃபென்ஸ்னு நம்ம வந்து இது பண்ணலாம், டிஸ்டிங்விஷ் பண்ணலாம்னு சொன்னோம்ல. எதுக்காக அந்த மாதிரி நம்ம வந்து காக்னைசபிள், நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்றோம்னா ஒன்லி ஃபார் திஸ் பர்பஸ் தான். இந்த காக்னைசபிள் அஃபென்சஸ்ல என்ன பண்ணலாம், போலீஸ் ஆஃபீஸர் வித்தவுட் தி வாரண்ட் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் கேன் அரெஸ்ட். இதுதான் பெரிய டிஃபரெண்ட், ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஸோ அதனால இந்த காக்னைசபிள் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ஜாய்டு தட் பவர் ஆஃப் அரெஸ்ட் வந்து தே என்ஜாய்டு. பட் இதுல வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இந்த பவர் ஆஃப் அரெஸ்ட் வந்து ஆஃபன் மிஸ்யூஸ்டு, அபியூஸ்டு அப்படின்னு சொல்லி அலிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, அரெஸ்ட்ங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி டச்சிங் அப்பான் எ பர்சன்ஸ் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறதுனால ஆர்டிகல் 21 அதுல வந்து ப்ரொசீஜர் மஸ்ட் பி ஃபேர், ரீசனபிள் அண்ட் ஜஸ்ட் அப்படின்னு மேனகா காந்தி கேஸ்ல சொல்லிவிட்ட பிறகு ஸோ இதை என்ன பண்ணாங்க, இது குறித்து நிறைய தீர்ப்புகள் வந்து இப்போ இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த செக்ஷன் 41 இப்போ அமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 3 விதமா மாறி போச்சு இந்த செக்ஷன். இதுல 3 சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்றாங்க. அதை பொறுத்து தான் நம்ம வந்து பவர் ஆஃப் அரெஸ்ட்டை போலீஸார் வந்து இனிமே எக்ஸசைஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் ஆஃப் கேசஸ் என்னன்னா, ஹூ கமிட்ஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அ போலீஸ் ஆஃபீஸர் எ காக்னைசபிள் அஃபென்ஸ். ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு முன்பு ஒருத்தர் வந்து ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் பண்றாருன்னு வச்சுங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிக்கிறான்னு வச்சுங்க. அவர் வந்து என்ன பண்ணும், பிக் பாக்கெட் அடிக்கிற விட்டுட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து யாராவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களான்னு பார்த்து அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஓசிக்கு போய் அவரை கைது பண்ணுமா? அவர் இருப்பானா, ஓடி போட மாட்டானா? ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் நடக்கும்போது, அவர் கண்ணு முன்னாடி நடக்கும்போது அவர் என்ன பண்ணலாம், உடனடியாக அரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து அதே மாதிரி இப்போ இந்த கேசஸ்லாம் இருக்கு. நம்ம நார்காட்டிக்ஸ் கேஸ்ல ஒருத்தர் வந்து இந்த கான்ட்ரபேண்ட்லாம் எடுத்துன்னு போறான்னு வச்சுங்க. இவர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்லாம் போட்டு வந்து இங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவன் இருப்பானா, ஓடி போட மாட்டானா? ஸோ அதனால என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கேசஸ் ஆஃப் அஃபென்சஸ் என்னன்னா, அவர் கண்ணு முன்னாடி ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் நடக்குது, போலீஸ் ஆஃபீஸர் கண்ணு முன்னாடி ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் நடக்குதுன்னா அவரு அரெஸ்ட் பண்ணிடலாம். இது ஒரு வகையான கேசஸ், ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ். இன்னும் 2 என்னன்னா, மற்ற அஃபென்சஸை பொறுத்த வரைக்கும் 2ஆ பிரிக்கிறாங்க. எதுனா விச் மே பனிஷபிள் எக்ஸ்டெண்ட் டு 7 years, 7 வருடங்கள் வரை தண்டிக்கக்கூடிய குற்றங்கள், 7 வருடங்களுக்கு மேலாக தண்டிக்கக்கூடிய குற்றங்கள், இப்படி 2ஆ பிரிச்சிடறாங்க. ஸோ 7 வருடங்களுக்கு உள்ளாக தண்டிக்கப்பட்ட குற்றங்களுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜரும், 7 வருடங்களுக்கு மேற்பட்ட குற்றங்களுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜரும் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு, அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு எப்படி இருக்கு, அஃபென்சஸ் 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. காக்னைசபிள் அஃபென்ஸ்லயே நம்ம 3 சப் கிளாசிபிகேஷன் வச்சுங்களேன். ஒரு அது காக்னைசபிள் அஃபென்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஜீனஸ். அப்படின்னா இதுல ஒரு 3 ஸ்பீசிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பீசிஸ் அவங்க முன்னாடியே நடக்கிறது, செகண்ட் ஸ்பீசிஸ் 7 yearsக்கு வரைக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள், அடுத்த ஸ்பீசிஸ் வந்து 7 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள். இப்படி 3ஆ சப் கிளாசிஃபை பண்ணிடுறோம். அப்படி சப் கிளாசிஃபை பண்ண பிறகு இந்த அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அவர் கண்ணு முன்னாடி ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் நடக்குது அந்த வழக்கு. 2வது அந்த கண்ணு முன்னாடி காக்னைசபிள் அஃபென்ஸ் நடக்கிற போது அவர் இமிடியேட் அரெஸ்ட் பண்ணிடலாம். அவர் எதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, அப்ப அதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. 2வது வந்து இந்த 7 yearsக்கு மேல பனிஷ் பண்ணக்கூடிய வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்குல அவருக்கு என்ன வேணும், அவர் அரெஸ்ட் பண்ணணும்னா என்ன வேணும்னா அவருக்கு ஒரு கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வார்த்தை இருக்காது, கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன்ங்கிற வார்த்தை இருக்காது, வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். அததான் வந்து லலிதா குமாரி கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்றாங்க,
டிஸ்டிங்விஷ் பண்றாங்க. கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன்ங்கிறது சம்வாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் இந்த வெறும் இன்ஃபர்மேஷன்ங்கிறது. அதனாலதான் அங்க வந்து நம்ம அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட்டுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போடும்போது. அதுக்கப்புறமேட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்ல மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோம், இன்க்ளூடிங் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மன்ட், விட்னஸஸ், மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வந்த பிறகு அவருக்கு ஒரு ரீசனபிள் சஸ்பிஷன் வரணும். யாருக்கு? இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு. அவருக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கிரெடிபிள் இன்ஃபர்மேஷனும் ரீசனபிள் சஸ்பிஷனும் வந்த பிறகு அவர் என்ன பண்ணலாம்னா, இந்த 7 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்கு இல்லையா, அதுல அவர் போய் கைது பண்ணலாம். இந்த 2 வழக்குலையும், அதாவது தனக்கு முன்பாக ஒரு காகனிசபிள் அஃபென்ஸ் நடக்கும்போது கைது பண்றது வழக்கும் சரி, அடுத்ததா இந்த மாதிரி ஒரு கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய வழக்கா இருந்தாலும் சரி, இந்த 2 சூழ்நிலைகளிலும் அவர் என்ன பண்ணலாம், இமிடியேட்டா கைது பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு செட்டு. இன்னொரு செட் என்னன்னா, இந்த 7 வருடங்களுக்கு கீழாக தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்கள். அந்த மாதிரி குற்றங்கள்ல அவருக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுவதற்கு போதுமான முகாந்தரம் இருக்கணும். என்ன முகாந்தரம் இருக்கணும்னா, இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரீசனபிளா இருக்கணும். இட் மஸ்ட் பி a ரீசனபிள் கம்ப்ளைண்டா இருக்கணும், அல்லது கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் அவருக்கு இருக்கணும். அது மூலமாக ஒரு ரீசனபிள் சஸ்பிஷன் இருக்கணும். இந்த 3ல ஏதாவது இருக்கணும். ரீசனபிள் கம்ப்ளைண்டோ, கிரெடிபிள் இன்ஃபர்மேஷனோ, ரீசனபிள் சஸ்பிஷனோ இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவர் 7 ஆண்டுகளுக்கு கீழாக தண்டிக்கத்தக்க குற்றங்கள்ல கைது பண்ண முடியும். அப்ப கூட 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண பிறகுதான் கைது பண்ண முடியும். சோ முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, the police officer has reason to believe on the basis of such complaint, information or suspicion that such person has committed the said offense. முதல்ல அவர் நம்பணும். எது? இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன்ல ஸ்டேட்மெண்ட் மூலமாக இவர் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்று அவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். யாரு? போலீஸ் ஆபீசர். அவர் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகுதான் அவரை கைது பண்ண முடியும். இது முதல் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன் என்னன்னா, அதுல வந்து ஒரு 5 சூழ்நிலைகள் சொல்லியிருக்காங்க. அந்த 5 சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையாவது இருக்கணும். அப்பதான் வந்து கைது பண்ண முடியும். அந்த 5 சூழ்நிலைகள்ல என்னென்ன சூழ்நிலைகள் படிக்கிறேன், அந்த 5ல ஏதாவது ஒன்னாவது இருக்கணும். இப்போ 1 எதுக்காக பண்ணலாம், கைது பண்ணலாம் அப்படின்னா, டு பிரிவென்ட் சச் பர்சன் ஃப்ரம் கமிட்டிங் எனி ஃபர்தர் அஃபென்ஸ். அவர் இப்ப கைது பண்ணாம விட்டுட்டா அவர் மேற்கொண்டு குற்றங்கள் செய்வார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர் மேலும் குற்றங்கள் செய்யாம இருப்பதற்காக, அதை தடுப்பதற்காக கைது செய்வது. இது ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, ஃபார் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் தி அஃபென்ஸ். இப்ப நமக்கு கஸ்டோடியல் இன்ட்ரோகேஷன் தேவைப்படுது. ஒரு ரேப் போன்ற வழக்கு, இப்போ 417 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 417ல அவர்கிட்ட இருந்து கஸ்டோடியல் இன்ட்ரோகேஷன் பண்ணி அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணோம், க்ளூ மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அவருடைய கஸ்டடி தேவைப்படுது அப்படின்னு அவர் நம்பணும். மூணாவது, டு பிரிவென்ட் சச் பர்சன் ஃப்ரம் காசிங் த எவிடன்ஸ் ஆஃப் தி அஃபென்ஸ் டு டிஸப்பியர் ஆர் டேம்பரிங் வித் சச் எவிடன்ஸ் இன் எனி மேனர். இவரை கைது பண்ணாம விட்டுட்டா இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸை வந்து கலைச்சிருவாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னு வச்சுங்க, அப்பயும் அவர் கைது பண்ணலாம். நாலாவதாக, டு பிரிவென்ட் சச் பர்சன் ஃப்ரம் மேக்கிங் எனி இன்டியூஸ்மெண்ட், த்ரெட் ஆர் ப்ராமிஸ் டு எனி பர்சன் அக்கர்ட் வித் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் so as to dissuade him from disclosing such facts to the court or to the police officer. முன்ன சொன்னது சாட்சியத்தை கலைச்சிடுவாருன்னாலும், ரெண்டாவது சாட்சிகளை கலைச்சிடுவாருன்னாலும், இந்த 2 சூழ்நிலை எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி கைது பண்ணலாம். அடுத்தது, unless such person is arrested, his presence in the court whenever required cannot be ensured. ஸோ இவரை வந்து கைது பண்ணாம விட்டுட்டோம்னா இவர் அப்ஸ்காண்ட் ஆயிடுவாரு, இவரை கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கைது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ABCDEன்னு 5 சூழ்நிலை இதுல சொல்லியிருக்காங்க. இந்த 5 சூழ்நிலைகளில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையாவது இருந்தாதான் அவரை கைது பண்ண முடியும். அப்படி இல்லாம கைது பண்ண முடியாது. ஸோ அப்ப இந்த 7 வருடங்களுக்குள் தண்டிக்கக்கூடிய குற்றங்கள்ல காகனைசபிள் அஃபென்ஸாக இருந்தாலும் கைது பண்ணணும்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். முதல் கண்டிஷன் வந்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இவர் குற்றம் செஞ்சிருக்காருன்னு. ரெண்டாவது, அதுக்கப்புறமும் இந்த 5 சூழ்நிலைகள்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையில இருக்கணும். அப்படி இருந்தாதான் கைது வந்து பண்ண முடியும், இல்லைன்னா கைது பண்ண முடியாது. இந்த மாதிரி கேசஸ்ல இந்த 7 வருடத்திற்குள் தண்டிக்கக்கூடிய குற்றங்கள்ல முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, கைது செய்வதற்கு முன்பு என்ன பண்ணணும்னா 41A நோட்டீஸ் கொடுக்கணும். 41A ஒரு ப்ரொசீஜர் கொண்டாந்துருக்காங்க. அதுல ஒரு நோட்டீஸ் தரணும். எதுக்காகனா, இந்த மாதிரி உங்க மேல ஒரு ரீசனபிள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு,
நீங்க தான் இந்த குற்றம் செய்திருப்பீங்களோங்கிற ஒரு ரீசனபிள் சஸ்பிஷன் எனக்கு இருக்கு, அதனால நீங்க முன்னாடி வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 41A போலீஸ் ஆபீசர் வந்து அந்த சஸ்பெக்டுக்கு நோட்டீஸ் தரணும். அந்த நோட்டீஸை வாங்கிக்கிட்டு அவர் அந்த நோட்டீஸுக்கு ஒபே பண்ணி வந்துட்டாருன்னா, இவர் சொல்லும் போதெல்லாம் பவுண்ட் ஓவர் பண்றோம் இல்லையா, நம்ம கோர்ட்ல பவுண்ட் ஓவர் பண்றோம்னா அவங்க பவுண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். பைண்ட் ஓவர் பண்ணி அவர் திரும்ப திரும்ப எப்ப கூப்பிடும் போதெல்லாம் வராரோ அது வரைக்கும் அவரை கைது செய்யக்கூடாது. முதல் கண்டிஷன். அந்த மாதிரி வந்த பிறகு இப்ப இந்த நம்ம சொன்னோம் இல்லையா 41(1)B சொல்லிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அவர் ஈடுபடுவார்னு தெரிஞ்சு வந்துச்சுன்னா அதன் பிறகு அவர் என்ன பண்ணலாம், அந்த ரீசனை ரெக்கார்ட் பண்ணி கைது பண்ணலாம். 41A நோட்டீஸ் கொடுத்த பிறகும் அந்த 5 கிளாஸ்ல ஏதாவது ஒரு கிளாஸ்ல அவர் வருவாருன்னா அவர் என்ன பண்ணும், ரீசன் டு பி ரெக்கார்டட், அந்த ரீசனை ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் கைது பண்ணலாம். கைது பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 41A நோட்டீஸ் கொடுக்காம அல்லது இந்த சூழ்நிலைகள்ல அந்த 5 சூழ்நிலைகளையோ அந்த பர்சனல் சாட்டிஸ்பேக்ஷனோ ரெக்கார்ட் பண்ணாம கைது பண்ணா அந்த கைது இல்லீகல் அரெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிற வழக்குல சொல்லியிருக்காங்க. 2014 8 ஸ்கேல் 250 அந்த வழக்குல தான் முதன் முறையா இந்த 498A கேஸ்ல இதை சொல்றாங்க. அது 498Aங்கிறது வந்து 7 ஆண்டுகளுக்குள் தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றம். அது வந்து மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ். அந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்ல என்ன பண்ணிடுறாங்க, இதை ரொம்ப அபியூஸ் பண்றாங்க. இந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் கொடுக்கலனா உடனே 498A ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு அவரை பிடிச்சி உள்ள போட்டு அவங்க இன்லாஸ் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டுருது. அவங்க எல்லாம் பார்த்தா ஃபாரின்ல இருக்கிறவங்க மேல கூட போட்டுருவாங்க கேஸ. அந்த மாதிரி போட்டு ஹராஸ் பண்றாங்க, அரெஸ்ட் வந்து பண்ணி அவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸே கெடுக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த அர்னேஷ் குமார் வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி சட்டத்தை அமெண்ட் பண்ண பிறகும் இந்த மேண்டேட்டை ஃபாலோ பண்ணாம கைது செய்யறது தவறு, அந்த மாதிரி கைது செய்யக்கூடாது. இந்த மாதிரி வழக்குகள்ல 41A வந்து நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸுக்கு அவங்க அப்பியர் ஆகிற வரைக்கும் அவங்களை கைது பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு இந்த சூழ்நிலைகள், இந்த 41ல சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அவங்க வந்தாதான் கைது பண்ணும். அந்த இதுக்கு ஒரு செக்லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணும். அந்த செக்லிஸ்ட் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட் அந்த செக்லிஸ்ட் வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகணும். சாட்டிஸ்ஃபை பண்ண பிறகுதான் ரிமாண்ட் பண்ணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணாம ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அந்த கைட்லைன்ஸ் வந்து நிச்சயமாக போலீஸாரும் ஃபாலோ பண்ணும், மேஜிஸ்ட்ரேட்டும் ஃபாலோ பண்ணும். இப்போ அதை போலீஸார் ஃபாலோ பண்ணலைன்னா என்ன பிரச்சனை வரும்னா, அவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம் ஃபார் நாட் ஒபேயிங் தி அர்னேஷ் குமார் கேஸை ஒபே பண்ணாததுக்காகவும், அந்த சட்டத்தினுடைய டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இட் இஸ் டைரக்ஷன் கிவன் பை தி ஸ்டாச்சூஸ் 41ல சொல்லிருக்கக்கூடிய டைரக்ஷனை டிசோபே பண்ணதுக்காகவும் அவங்க மேல வந்து டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டிக்கு டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே சொன்னது போல 166ல என்ன பண்ணலாம், அவங்க மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணலாம்னா, இதுல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இந்த கைட்லைன்ஸை வந்து டிசோபே பண்ணதுக்காக, அர்னேஷ் குமார் கைட்லைன்ஸை டிசோபே பண்ணதுக்காக எந்த உயர்நீதிமன்றத்துக்கு கீழே அந்த போலீஸ் ஸ்டேஷன் வருதோ அந்த உயர்நீதிமன்றத்திலேயே வந்து கண்டெம்ட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலவிதமான ரிகோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி விஷயங்களை கவனிக்காம மெக்கானிக்கலா மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணாங்கன்னா அவங்க மேலேயும் டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற டைரக்ஷனையும் இந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கு, அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார்னு 2014 8 ஸ்கேல் 250. ஸோ இது வந்து இந்த 41 வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்த தீர்ப்பு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக போலீஸார் வந்து நிச்சயம் ஃபாலோ பண்ணும். இல்லைன்னா அதனுடைய கான்சிக்வன்சஸை அவங்க பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த அர்னேஷ் குமார் வழக்குல இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ஒரு ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டி அப்படிங்கறது ஒண்ணு கான்ஸ்டியூட் பண்ணோம். அந்த கமிட்டியில வந்து ஒரு மெம்பர்ஸ், ஒரு 4-5 பேரை வந்து மெம்பர்ஸா போட்டு அவங்க முன்னாடி இந்த கேஸை ரெஃபர் பண்ணி அவங்க வந்து கைது பண்ணுவதற்கு அனுமதி கொடுத்தாதான் கைது பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தாங்க இந்த வழக்குல, அர்னேஷ் குமார் வழக்குல. ஆனா சப்சிக்வெண்டா வந்து இந்த பர்டிகுலர் பொசிஷனை வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டியை வந்து கான்ஸ்டியூட் பண்ண சொல்றது சரியில்லை, அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாட்யூட்டரி ரெக்குவயர்மெண்ட்டுமே வந்து சிஆர்பிசியில இல்லாத போது அப்படி வந்து ஒன்னு கொடுக்கறது வந்து சரியா வராதுங்கிற மாதிரி தட் வாஸ் சேலஞ்சு. அந்த கேஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா,
இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணணுங்கிற விஷயத்தை மட்டும் ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தவிர மீதி விஷயங்கள் அர்னேஷ்குமார்ல சொல்லப்பட்ட மற்ற விஷயங்கள் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வழக்கு தான் சோசியல் ஆக்ஷன் ஃபாரம் ஃபார் மானவ் அதிகார் அண்ட் அனதர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் அதர்ஸ், ஏஆர் 2017 SC 3869. ஸோ இந்த வழக்குல மறுபடியும் ரீட்ரேட் பண்றாங்க, அர்னேஷ்குமார்ல சொன்ன விஷயங்களை நிச்சயமாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் அல்லாம அதுல வந்து இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டியை வந்து தேவையில்லைன்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஏற்கனவே நாங்க வந்து அரெஸ்ட் போது பவரை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு சில கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். அந்த கைட்லைன்ஸை வந்து பின்பற்றினாவே போதும், இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் கமிட்டிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாட்யூட்டரி இதா இருக்கு, அது தேவையில்லைன்னு சொல்லி அந்த தீர்ப்புல சொல்றாங்க. அந்த அரெஸ்ட் போது நம்ம அரெஸ்ட் இப்ப இந்த 7 வருடங்களுக்கு உட்பட்ட தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற வழக்குகளை சரி அரெஸ்ட் பண்ணாலும் சரி, எந்த வழக்குல அரெஸ்ட் பண்ணாலும் சரி, அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும். அது வந்து என்ன கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதை வந்து பல போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி போட்டிருக்காங்க. ஜோகேந்தர் குமார் வழக்குலையும் டிகே பாஸ் வழக்குலையும் சொல்லப்பட்ட கட்டளைகள், 10 கட்டளைகள்னு சொல்லுவோம். நம்ம 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி டிகே பாஸ் வழக்குல வழங்கப்பட்ட 10 கட்டளைகளை வந்து பல போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதியே போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது அவங்க டெய்லி பார்த்தாதான் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை எழுதி போடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஜோகேந்தர் குமார் அப்படிங்கிற வழக்குல என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி கைது பண்ணக்கூடிய நபர் கைது செய்யப்பட்டால் அவருக்கு வந்து முதல்ல கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லணும். நீ உன்னை எதுக்காக நாங்க கைது பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத காரணத்தை அவர்கிட்ட சொல்லணும். அந்த காரணத்தை அவர்கிட்ட சொன்னா மட்டும் பத்தாது, அரெஸ்ட் மெமோல எழுதணும். அந்த அரெஸ்ட் மெமோல எழுதினா மட்டும் பத்தாது, அதுல வந்து 2 சாட்சிகள்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அந்த லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டபுள் பெர்சன்ஸ் கிட்ட 2 பேர்கிட்ட சாட்சி கையெழுத்து வாங்கணும். எதுக்கு இந்த இடத்துல நான் இவரை கைது செஞ்சேன், இவருக்கு இந்த காரணத்துக்காக கைது செஞ்சேங்கிற காரணம் அவருக்கு சொன்னேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட ரெக்கார்ட் பண்ணோம். அதே போல அந்த இன்ஃபர்மேஷனை எதிரி சொல்லக்கூடிய நபருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். நீங்க வந்து இந்த நபருக்கு சொல்லுங்க, நான் என்ன கைது பண்ணதை இந்த நபருக்கு சொல்லுங்கன்னு சொல்ற நபருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அதான் நாமினேட்டட் பர்சன். நம்ம இஷ்டத்துக்கு இன்ஃபார்ம் பண்றது இல்ல, நம்ம கைது பண்ணிட்டு நம்ம இவரை கைது பண்ணிட்டோம்னு சொல்றது இல்ல. அவர்கிட்ட கேட்கணும், எப்பா நான் உன் கைதை பத்தி யாருக்கா தகவல் சொல்லணும், யாருக்கு சொல்லணும், இவனுடைய ஃப்ரெண்டையோ ரிலேட்டிவோ சொல்லு அப்படின்ன பிறகு அவன் சொல்லக்கூடிய ஃப்ரெண்டையோ ரிலேட்டிவோ நம்ம நாமினேட் பண்ணோம். இது எதுக்காகன்னா, இப்ப நம்ம பாட்டுக்கும் போய் ஒருத்தர் சொல்றான்னு வச்சுங்க, அவரு நல்லதா போச்சு, உள்ள போறதுதான் நல்லது, இவன் உள்ளே கிடக்கட்டும், நம்ம பெயில் போனா முட்டலான்னு இருந்துட்டாங்கன்னா வம்பு இல்லையா? ஸோ அதனால அக்யூஸ்டோட வேல்யூபிள் ரைட் வில் பி ஸ்பாயில்டு. ஸோ அதுக்காக அவர்கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட கேட்கணும் அவருடைய ஆப்ஷனை, இந்த கைது செய்யப்பட்ட தகவலை யாருக்கு சொல்லணும்பா அப்படின்னு கேட்கணும். அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இவங்க கிட்ட சொல்லுங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பெயிலுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அதுக்காக இந்த ஜோகேந்தர் குமார் வழக்குல இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதை வந்து சப்சிக்வெண்டா இப்ப அமெண்ட்மெண்ட்லேயே பண்ணி சிஆர்பிசிலே கொண்டு வந்துட்டாங்க. அதான் 50A சிஆர்பிசி. இப்ப இருக்கக்கூடிய 50A சிஆர்பிசி வந்து 23/6/2006 அமெண்ட் பண்ணப்பட்டது. அது வந்து எங்க இருந்து வந்ததுன்னா, இந்த ஜோகேந்தர் குமார் வழக்குல சொல்லப்பட்ட கைட்லைன்ஸ் தான் இப்ப வந்து புதுசா 50A கொண்டாந்துருக்காங்க. நாமினேட்டட் பர்சனுக்கு இன்டிமேட் பண்ணும் அப்படிங்கிறது. அடுத்ததா வந்து இந்த ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் ஃபார் தி அரெஸ்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட் வந்து டிகே பாசுல சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து கைது பண்ணும் பொழுது அவருடைய ஐடென்டிபிகேஷன் மார்க் தெரியற மாதிரி பேட்ச் போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் சொல்லித்தாங்க. அது வந்து இப்ப இதுல வந்துருச்சு, அமெண்டட் ப்ரொவிஷன்ல வந்துருச்சு. அது வந்து 41(B)A. அது கீழே இவர் வந்து அரெஸ்ட் பண்றவர் வந்து தன்னுடைய பெயரும் பதவி நிலையும் தெரியற மாதிரி பேட்ச் போட்டிருக்கணும், நேம் போர்டு வச்சிருக்கணும் இதுல செஸ்ட்ல. அந்த மாதிரி ஒரு கைட்லைன். ஏன்னா யார் கைது பண்ணாங்கன்னே தெரியாம போயிடும் இல்லையா? கைது பண்ணிட்டு போலீஸ், எல்லாரும் போலீஸ் தான், போலீஸ் கைது பண்ணிட்டு போனாங்கன்னா எந்த போலீஸ் கைது பண்ணிட்டு போனானே தெரியாம அவங்க எப்படி பெயில் போடுவாங்க? ஸோ அதுக்காக அந்த நேம் பேட்ச் போடணும் ஐடென்டிபிகேஷனோட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அரெஸ்ட் மெமோ ப்ரிப்பேர் பண்ணி அந்த அரெஸ்ட் மெமோல 2 ரெஸ்பெக்டபிள் பர்சன்ட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதையும் இதுல சொல்லியிருக்காங்க டிகே பாஸ்ல. அதுவும் இப்ப ஸ்டாட்யூட்லயே வந்துருச்சு. அதுவும் அது எதுல வந்திருக்குன்னா 41(B)(A) வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் கிட்ட சொல்லணும்னு சொன்ன பாருங்க, அது 50A வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு
இவருடைய ரைட்டு, அதாவது நம்ம கைது பண்ணிட்டாங்கிறத வேற யாருக்காவது சொல்லணும் அப்படிங்கிற ரைட் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஏப்பா உனக்கு வந்து நாமினேட்டட் பர்சனுக்கு தகவல் சொல்றதுக்கான ரைட் உனக்கு இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணும். அந்த ரைட்டை இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறத வந்து 41B(c)ல கொண்டாண்டாங்க. அதே போல அந்த டைரியில போடணும், யார் போய் இதை கைது பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த டைரியில ஸ்டேஷன் டைரியில ரெக்கார்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு அவருடைய அவரை சர்ச் பண்ற பாருங்க, பர்சனல் சர்ச்னு ஒண்ணு உண்டு. அக்யூஸ்ட் வந்து பர்சனல் சர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி பர்சனல் சர்ச் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்ஷன் மெமோ ஒன்று போட்டு அதுல வந்து ஒரு அரெஸ்டான நபர்கிட்டையும் கையெழுத்து வாங்கி இவரும் கையெழுத்து போட்டு வைக்கணும். ஏன்னா இல்லைன்னா அவர் ஏதாவது வேல்யூபிள் போட்டிருப்பாரு, கையில வந்து கழுத்துல தங்க நகை போட்டிருப்பாரு, கையில வேல்யூபிள் வாட்சஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அதெல்லாம் வந்து கடைசியா காணாம போச்சுன்னு போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அப்புறம் போலீஸ் வந்து மிஸ்அப்ராபரேஷன் கேஸ்ல உள்ள போயிட்டான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணோம், இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணணும். பர்சனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவனுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுத்து கையெழுத்து போடணும். இந்த மாதிரி வேல்யூபிள்ஸ் எதுவும் இல்லைங்கிறத பண்ணோம். அப்படி வேல்யூபிள்ஸ் இருந்தா அவங்களுடைய ரிலேட்டிவ்க்கோ யாருக்கோ கொடுத்துடணும். அது ஒரு டைரக்ஷன் இந்த டிகே பாசுலயே இருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஒரு டாக்டர் முன்னாடி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணோம். வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளார பண்ணணும். அதுதான் வந்து இப்ப செக்ஷன் 54ல வந்துருச்சு. செக்ஷன் 54 வந்து முன்ன எப்படி இருந்ததுன்னா, அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட், அட் தி ரெக்வஸ்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட் அவரை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்தணும்னு இருந்தது. அது இப்போ வந்து 54 வந்து அமெண்ட் பண்ணி ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரொட்டீனாவே பண்ணிட்டாங்க. ரிமாண்டுக்கு முன்னாடியே அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும் அப்படின்னு செக்ஷன் 54ல கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த கைது மெமோ மற்ற விஷயங்கள் எல்லாமே இமிடியேட்டா கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த இவரை கைது பண்ண நபரை விசாரணை செய்யும் பொழுது அவருடைய வழக்கறிஞரை வந்து அனுமதிக்கணும். இந்த விசாரணையின் போது தரவர்த்தி இன்வெஸ்டிகேஷன் வந்து அனுமதிக்கலைன்னா கூட இன்டர்மிட்டன்ட் டைம்ல, அதாவது கொஞ்சம் இடைவேளை விட்டு அதாவது அவர் வந்து வக்கீலை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கணும். அது வந்து இந்த டிகே பாசுல சொன்ன விஷயம். அதை பின்னிட்டு செக்ஷன் 41D கொண்டாண்டாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணி செக்ஷன் 41D 41 கேபிட்டல் டி அதுல வந்து இவருக்கு இந்த மாதிரி பர்மிட் பண்ணும், தரவுட் இன்வெஸ்டிகேஷன் இல்லைனாலும் இன்டர்மிட்டன்ட்லி அவரை வந்து பர்மிட் பண்ணுங்கிறத கொண்டாண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் கண்ட்ரோல் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லணும். இப்ப நம்ம 100ன்னு சொல்றோம் இல்லையா, 100 அடிக்கிறது, அந்த 100 வந்து இந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூம் தான் அந்த 100. இப்ப இப்படி ஒரு கைது பண்ணிட்டா இமிடியேட்டா அந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லணும், நாங்க இந்த மாதிரி கைது பண்ணிருக்கோங்கிறது. அங்க ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுல வந்து போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த நபர் இந்த வழக்குல இந்த போலீஸ் அதிகாரியால் இந்த ஸ்டேஷன்ல கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு நபர் இந்த மாதிரி காணாம போயிட்டாரு, யாரோ போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எந்த போலீஸார் வந்து கைது பண்ணிருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் ரூம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு டிகே பாசுல சொன்னாங்க. அது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அது இப்போ 41C ஒரு ஸ்டாட்யூட்டரி ரெக்குவயர்மெண்டாவே கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த டிகே பாசு கேசஸை ஃபாலோ பண்ணல, இதுல இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டெம்ட் போடலாம். உச்சநீதிமன்றத்திலையும் போடலாம், உயர்நீதிமன்றத்திலையும் போடலாம். உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியாதுங்கிறதுனால எந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட் இருக்கோ அந்த ஹைகோர்ட்லயே கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணலாம். அது வந்து இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜரல் சேஃப்கார்டு தி அக்யூஸ்ட். இந்த மாதிரி அக்யூஸ்ட வந்து இந்த வழிமுறைகள் எல்லாம் கடைபிடித்து கைது பண்ண உடனே அவங்க வந்து 24 மணி நேரம் தான் கஸ்டடியில வச்சுக்க முடியும். 24 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணும், இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிடணும். அப்படி இன்வெஸ்டிகேஷன் 24 மணி நேரத்துக்குள்ள முடிக்க முடியலன்னா அவங்க என்ன பண்ணும், அவரை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அவருடைய ஆர்டரின் பேர்ல தான் கஸ்டடி எடுக்க முடியுமே தவிர இவங்கள தானா கஸ்டடி வச்சுக்க முடியாது. அப்படி வச்சிருந்தாங்கன்னா அது இல்லீகல் கஸ்டடி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ஒரு அக்யூஸ்ட கைது பண்ணி இல்லீகல் கஸ்டடியில் வச்சிருக்காங்க, அரெஸ்ட் காமிக்காம போலீஸோட இல்லீகல் கஸ்டடியில் வச்சிருக்காங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய குடும்பத்தினர் வந்து மேஜிஸ்ட்ரேட் போய் மனு போடலாம். செக்ஷன் 97ல அதுல மனு போட்டாங்கன்னா இல்லீகல் டிடென்ஷன்ல இருக்காரா இல்லையான்னு சர்ச் வாரண்ட் கொடுக்கலாம். மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு அட்வொகேட் கமிஷனர் மாதிரி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி யாரை வேணா அவர் டைரக்ட் பண்ணலாம், வாரண்ட் கொடுத்து
இந்த மாதிரி இல்லீகல் டிடென்ஷன்ல இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சர்ச் பண்ண சொல்லலாம். அதுக்காக ப்ரொவிஷன் இருக்கு, 97ல இருக்கு, செக்ஷன் 97ல. ஸோ இந்த மாதிரி 24 மணி நேரத்துல வரைக்கும், அதாவது இந்த டிரான்ஸ்மிஷன் டிலே தவிர இவரை வந்து கைது பண்ண இடத்துல இருந்து கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஏற்படக்கூடிய இந்த டிலே, டிரான்ஸ்போர்ட் டிலே, அதை தவிர 24 மணி நேரத்துக்குள்ளார அவர் வந்து நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு செக்ஷன் 57 சொல்லுது. ஆர்டிகிள் 20 சொல்லுது, 22 சொல்லுது, சாரி, ஆர்டிகிள் 22 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஸோ அது மாதிரி இப்போ வந்து இந்த கைது பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த நபரை கைது பண்ண பிறகு இவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணோம்னா இவர்கிட்ட இருந்து நமக்கு இந்த புலன் விசாரணைக்கு தேவையான குழு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நினைச்சாருன்னா அவர் என்ன பண்ணலாம், கைது பண்ண உடனே என்ன பண்ணலாம், மெடிக்கல் எக்ஸாமினேஷனை ரெக்வஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அவர் கொண்டு போய் ஒரு இதுல ரெக்வஸ்ட் பண்ணலாம். அதுக்கான அதிகாரம் வந்து செக்ஷன் 53ல இருக்கு, இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்றது. இப்போ இந்த மாதிரி செக்ஷுவல் அஃபென்சஸ் கேசஸ் மற்றும் அதர் கேசஸ், ஈவன் அதர் கேசஸ்ல கூட இப்போ வந்து ஒரு ஸ்கஃபில் இருக்குன்னு வச்சுங்களேன், 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, இன்ஜுரி கேஸ்ல கூட சொல்றேன், இன்ஜுரி கேஸ்ல 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அதுல வந்து இவருக்கு சில இன்ஜுரி வந்திருக்குன்னு வச்சுங்க, அந்த இன்ஜுரியை வந்து இவரு இந்த பார்ட்டிசிபேஷனை ப்ரூவ் பண்றதுக்காக, இவருக்கு இல்லைன்னா அதர்வைஸ் அவருக்கு இன்ஜுரி வந்திருக்கவே வாய்ப்பு இருக்காது இல்லையா. ஸோ அதனால அந்த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி கிரைமை ப்ரூவ் பண்றதுக்காக கூட நம்ம மெடிக்கல் எக்ஸாமினேஷன் செஞ்சு அந்த அவருடைய பாடியில காயம் இருந்தது. இந்த காயம் எப்படி வந்ததுன்னா, இந்த இவரை குத்தும் போது அவர் தடுத்து திருப்பி அடிக்கும் போது அப்ப ஏற்பட்ட காயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றது செக்ஷன் 53ல கொடுத்திருந்தாங்க. இட் இன்க்ளூட்ஸ் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆல்சோ. நீங்க இது வந்து இது ஒரு ஜெனரல் ப்ரொவிஷன். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றதுங்கிறது நாட் ஒன்லி ஃபார் இன்ஜூர்ட் கேசஸ், ஆல் கேசஸ். ஒரே கண்டிஷன் என்னன்னா, அவர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றது மூலமாக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு எவிடன்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ண முடியும்னா பண்ணலாம், அதுதான் பர்பஸ். பட் இப்ப சப்சிக்வெண்டா என்ன பண்ணிட்டாங்க, செக்ஷன் 53A ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ரேப் கேசஸ்ல கம்பல்சரி பண்ணி ஆகணும், இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ங்கிறது நிச்சயமா பண்ணி ஆகணுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த செக்ஷுவல் அஃபென்சஸ் கேஸ்லயும் என்ன பண்ணும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 53A நிச்சயமா பண்ணும். இதுல இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா, முன்ன வந்து இவர்கிட்ட தான் பண்ணணும்னு இருந்தது, கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட தான் பண்ணணும்னு இருந்தது. இப்ப வந்து இந்த 53A வந்து கவர்மெண்ட் டாக்டர் இல்லைன்னா கூட ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஸ்னர்கிட்ட போய் பண்ணிடலாம். அவர் பிரைவேட் மெடிக்கல் பிராக்டிஸ்னரா இருந்தா கூட சரி பண்ணிடலாம். ஏன்னா அதுக்குள்ளார இந்த எவிடன்சஸ் டிஸப்பியர் ஆயிடும் இல்லையா. அதனால அவரு இவர்கிட்ட தான் போகணும், கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட தான் போகணும்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி நேரடியாக போய் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஸ்னர்ட்டே கூட போய் நம்ம மெடிக்கல் பிராக்டிஷன் பண்ணலாம், இது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணலாம், அதுக்கும் இருக்கு. அந்த மாதிரி போகும்பொழுது அந்த ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. மெடிக்கல் பிராக்டிஷனர் should not refuse it. He must do it obliging the request given by the police officers அப்படிங்கிறதையும் இந்த 53A சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிகே பாசு கைட்லைன் பிரகாரம் கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க வந்து ஒருத்தரை கைது பண்ணாவே அவரை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணாம ரிமாண்டுக்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு உடம்புல ஏதாவது இன்ஜுரி இருக்கா, மார்க் ஆஃப் வயலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக. இது நம்ம பல சமயங்கள்ல ப்ராசிக்யூஷன் கேஸை ப்ரூவ் பண்றது கூட உபயோகமா இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கஃபுல்ல வந்து அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த காயத்தை வந்து ப்ராசிக்யூஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அந்த அக்யூஸ்டோடைய பார்ட்டிசிபேஷன் வில் பி ப்ரூவ்டு. அதனால அந்த வகைக்கும் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் வந்து கம்பல்சரி நெசசரி. ஸோ இது இன்னொன்று, இந்த ஃபிட்னஸ் ரிமாண்ட் பண்ணுவதற்கு இவருக்கு ஃபிட்னஸா இருக்காரு அப்படிங்கிறதையும் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வந்து கம்பல்சரியான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இந்த 24 மணி நேரத்துக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் முடிக்க முடியலன்னா வித்தவுட் தி ஆர்டர் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் அவர் வச்சு கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணோம், இவர் என்ன பண்ணோம்னா, ஒரு இந்த அக்யூஸ் வந்து இவரை கைது பண்ணதற்கான முகாந்திரங்களை சொல்லி இவர் மேல என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, இவரை வந்து ரிமாண்ட் பண்ணுவதற்கு என்னென்ன முகாந்திரங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரு ரெக்யூசிஷன் கொடுக்கணும் ஃபார் ரிமாண்ட் ரெக்யூசிஷன் சொல்லுவோம், அதை கொடுக்கணும். அதை பெற்ற பிறகு மேஜிஸ்ட்ரேட் வந்து 167ல ரிமாண்ட் பண்ணுவார். ரிமாண்ட் பண்ணி அவரு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். முதல்ல நம்ம அர்னேஷ் குமார்ல சொன்ன மாதிரி அவரு ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த
ரீசனபிள் சஸ்பிஷன் இருக்கா, அந்த அந்த இன்ஃபர்மேஷன் கிரெடிபிளா இருக்கா, இவருக்கு இந்த அக்யூசேஷன் வந்து வெல் ஃபவுண்டடா அப்படிங்கறதெல்லாம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். அவர் சாட்டிஸ்ஃபை பண்ண பிறகு அவர் வந்து ரிமாண்ட் ஆர்டர் எழுதணும். ரிமாண்ட் ஆர்டர் எழுதும் போது 15 நாட்களுக்கு மிகாமல் வந்து ரிமாண்ட் பண்ணும். அப்படி ரிமாண்ட் பண்றதுங்கிறது நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சாதாரண வழக்குகள்ல வந்து 60 நாள் வரைக்கும் அப்படி ரிமாண்ட் பண்ணலாம். கொஞ்சம் கடும் குற்றங்கள் 10 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள்ல 90 நாள் வரைக்கும் பண்ணலாம். அது வந்து லோக்கல் லாவில் வந்து 180 டேஸ் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது முதல் 15 டேஸ், ஃபர்ஸ்ட் 15 டேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் குரூசியல் பீரியட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். மற்ற ஆஸ்பெக்ட் நான் போக விரும்பல. அந்த டிஃபால்ட் பெயில நம்ம ஏற்கனவே பெயில் லெக்சர்ல பார்த்துட்டோம். ஸோ அதுக்குள்ளார நம்ம போகல. இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம அதுக்குள்ளார போகாம இப்போ இந்த குரூசியல் பீரியட் ஆஃப் 15 டேஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல, அந்த 15 டேஸ்ல போலீஸார் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து போலீஸ் கஸ்டடி கேட்கலாம். எதுக்கு? ஏன்னா 24 மணி நேரத்துல என்னால இன்வெஸ்டிகேஷன் முடிக்க முடியல, இவரை வந்து போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாதான் எங்களுக்கு ஃபர்தர் குழு கிடைக்கும், நாங்க இந்த கேஸ்ல ஃபர்தரா ப்ரோக்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போலீஸ் கஸ்டடி கேட்கலாம். அந்த போலீஸ் கஸ்டடி முதல் 15 நாட்களுக்கு தான் கேட்க முடியும். 15 நாள் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேட்க முடியாது. அதனால இந்த முதல் 15 நாட்களுக்குள் எத்தனை முறை வேணா கேட்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் 3 நாள், அடுத்து 2 நாள், இப்படி எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனா 15 நாட்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வெசஸ் அனுபம் ஜே குல்கர்னி அப்படிங்கிற வழக்குல உச்சநீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் ரிமாண்ட் அப்படிங்கிறது வந்து வெரி குரூசியல் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். எந்தெந்த வழக்குகள்ல வந்து கஸ்டோடியல் இன்ட்ரோகேஷன் தேவைப்படுதோ அந்த வழக்குகள்ல போலீஸார் என்ன பண்ணும், ஒரு அஃபிடவிட் போடணும். இந்த மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இது வரைக்கும் அவங்க என்ன கண்டறிஞ்சிருக்காங்க, இப்ப இந்த கைது செய்யப்பட்ட, அந்த ரிமாண்ட் செய்யப்பட்ட நபரை போலீஸ் கஸ்டடியில கொடுத்தா என்ன இன்வெஸ்டிகேஷன்ல ப்ரோக்ரஸ் வரும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்வோன் அஃபிடவிட் போடணும். யாரு? ஐஓ போடணும். ஐஓ போட்டு இந்த மாதிரி நான் வந்து இவரை வந்து கஸ்டடியில எடுத்து விசாரிக்க விரும்புறேன் அப்படின்னு போடணும். அந்த அஃபிடவிட் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு குறைவில்லாத நிலையில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி போடணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன்ல ஹெட் கான்ஸ்டபிள் கூட வருவாங்கன்ட்டு. இந்த இடத்துக்கு வரும்போது ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாம் போடக்கூடாது. இங்க வந்து சப் இன்ஸ்பெக்டர் போடணும் அல்லது இன்ஸ்பெக்டர் போடணும். அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணும், இவங்க இந்த ரீசன் எல்லாம் சொல்லி அஃபிடவிட் போடணும். அந்த அஃபிடவிட்டை மேஜிஸ்ட்ரேட் படிச்சு பார்த்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும், இவரை வந்து கஸ்டடியில கொடுத்தா இவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு உபயோகரமா இருக்குமா, இல்ல வந்து பியர் ஆஸ்கிங் சேக் இதை கேட்கறாங்களா, இதுல வந்து இந்த அக்யூஸ்டோடைய ரைட் வந்து வயலேட் ஆகாம இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு அவர் வந்து இந்த போலீஸ் கஸ்டடி ஆத்தரைஸ் பண்ணோம். அந்த அவரு மேஜிஸ்ட்ரேட் இருக்கக்கூடிய ஃபெட்டர் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ளார மட்டும் தான் ஆத்தரைஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளார எத்தனை முறை வேணா பண்ணலாம். எல்லாத்துக்குமே ரீசன் சொல்லணும், எதுக்காக நம்ம வந்து ஆத்தரைஸ் பண்றோங்கிறதுக்கு ரீசன் சொல்லணும். இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, இந்த அஃபிடவிட் போடலாம்னு சொன்னோம் இல்லையா, இந்த போலீஸ் கஸ்டடி கேட்கும் பொழுது அக்யூஸ்ட் கேன் டிஃபெண்ட் இட். இந்த மாதிரி நான் போலீஸ் கஸ்டடிக்கு போக மாட்டேன் அப்படின்னு அவர் அப்ஜெக்ட் பண்ணலாம். அவர் ஏற்கனவே நம்ம இதுல சொன்ன மாதிரி இஸ் என்டைட்டில் டு லீகல் அசிஸ்டன்ஸ். அப்படி அந்த லீகல் அசிஸ்டன்ஸ்ல அவர் வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம், அட்வொகேட் வந்து அப்போஸ் பண்ணலாம் இந்த போலீஸ் கஸ்டடி பெட்டிஷனை. அப்படி அப்போஸ் பண்ணும்போது இந்த அஃபிடவிட்டோட காப்பி கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன கிரவுண்ட்ல வந்து கேட்கறாங்க போலீஸ் கஸ்டடின்னு தெரியாம நாங்க எப்படிங்க அப்போஸ் பண்றது, அதனால அந்த காப்பி கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த காப்பியை வந்து கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த அஃபிடவிட் இஸ் நாட் அ பப்ளிக் டாக்குமெண்ட், அதனால அதை கொடுக்க கூடாது. அந்த அஃபிடவிட் எப்போ கொடுக்கணும்னா, இந்த போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன்ல ஆர்டர் போட்ட பிறகு தென் இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் தி ஆர்டர். அதுக்கப்புறமேட்டு அதை கொடுக்கலாம். இந்த ஆர்டர் போறதுக்கு முன்னாடி அந்த அஃபிடவிட் கொடுக்க முடியாது அப்படின்னு செல்வநாதன் வெர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற கேஸ்ல நம்ம ஹைகோர்ட்டோடைய ஃபுல் பெஞ்ச் வந்து தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 1991 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 1, அதுல வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ரூல் 231 ஆஃப் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்லயே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இந்த அஃபிடவிட்டை வந்து பிஃபோர் பாசிங் ஆஃப் ஆர்டர் கொடுக்க கூடாது, ஆஃப்டர் பாசிங் ஆஃப் ஆர்டர் அஃபிடவிட் கொடுக்கலான்னு ரூல் 231ல
செகண்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. அதனால அந்த அஃபிடவிட் இஸ் வந்து அக்யூஸ்டுக்கு வந்து இஸ் நாட் என்டைட்டில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இப்போ 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்னு வந்து கைது பண்ணி கஸ்டடியில் வச்சிருக்கிறது, இன்னொன்னு ரிமாண்ட் பண்ண பிறகு போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறது. இந்த 2 சூழ்நிலையுமே அக்யூஸ்ட் வந்து வாலண்டரா கன்ஃபெஷன் கொடுக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் அப்ப வாலண்டரி கன்ஃபெஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி வாலண்டரி கன்ஃபெஷன் கொடுக்கும் பொழுது கன்ஃபெஷன் டு த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்அட்மிசிபிள், செக்ஷன் 25 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஹிட் ஆயிடும். அதே போல கன்ஃபெஷன் கிவன் டு எனி பர்சன் இன் தி கஸ்டடி ஆஃப் தி போலீஸும் ஹிட் ஆயிடும், 26ல ஹிட் ஆயிடும். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா 27 தான். செக்ஷன் 27 வந்து இஸ் a proviso to both செக்ஷன் 25 and 26க்கு இஸ் an exception. இது ஆரம்பிக்கும் போதே ப்ரொவிசோவோட ஆரம்பிக்கும், ப்ரொவைடட் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல இந்த மாதிரி கன்ஃபெஷன் கொடுக்கும்போது அந்த கன்ஃபெஷன்ல ஏதாவது ஒரு ஃபேக்ட் டிஸ்கவர் ஆச்சுன்னா, a new fact, டிஸ்கவரினாவே நியூ திங் தான். ஸோ அதனால a new fact டிஸ்கவர் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம அந்த போர்ஷன் வரைக்கும் மட்டும் ரிலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 27ல ஒரே ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸெப்ஷன் எப்ப நம்ம வந்து சாதாரணமா விசாரிச்சு கன்ஃபெஷன் வாங்கும் போதும் சரி, அல்லது இந்த போலீஸ் கஸ்டடியில விசாரிச்சு கன்ஃபெஷன் வாங்கும் போதும் சரி, இந்த விஷயம் மட்டும் நீதிமன்றத்துல ப்ரூவ் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் டிஸ்கவரி. ஸோ நம்ம இப்ப இந்த டிஸ்கவரிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இந்த டிஸ்கவரி அண்ட் அரெஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, 157ல ஸ்டெப் 7ல சொன்னோம் இல்லையா, அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அரெஸ்ட் பண்ணி டிஸ்கவர் பண்ணலாம்னு சொன்ன பாருங்க. அந்த டிஸ்கவரி எங்க வருதுன்னா இங்க வருது. 27 ரெக்கவரி தான் டிஸ்கவரின்னு சொல்றோம். இட் இஸ் இன்ஃபேக்ட் டிஸ்கவரி, இட் இஸ் நாட் ரெக்கவரி, இட் இஸ் டிஸ்கவரி. இந்த டிஸ்கவரி இஸ் சப்போர்ட்டட் பை ரெக்கவரி. எதுக்கு இந்த டிஸ்கவரியை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ரெக்கவரி பின்னாடி வருது. அதனால நம்ம இதை பொதுவா ரெக்கவரின்னு சொல்லிடுறோம். ரெக்கவரி இல்லது டிஸ்கவரி தான். ஸோ அந்த 27 டிஸ்கவரியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த 27 டிஸ்கவரிக்கு வந்து ஃபேமஸ் கேஸ் என்ன அப்படின்னா புலிக்குரி கோட்டையா கேஸ், ஏஆர் 1947 பிசி 67 பிரிவி கவுன்சில் ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட்ல வந்து என்ன ஹவு மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ரெலவென்ட் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதுல என்னன்னா டிஸ்டிங்க்ட்லி அப்படிங்கிற வார்த்தையை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த டிஸ்டிங்க்ட்லி ரிலேட்ஸ் டு தி ஃபேக்ட் டிஸ்கவர் அப்படிங்கிறத அதுக்கு மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்த முடியும், வேற எதுக்கு உபயோகப்படுத்த முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கொலை செய்ய நான் பயன்படுத்திய ரத்தக்கரை படிந்த கத்தி அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வச்சுங்க. கன்ஃபெஷன்ல அப்படிதான் எழுதுவாங்க போலீஸ். கொலை செய்ய நான் பயன்படுத்திய ரத்தக்கரை படிந்த கத்தியை என்னை அழைத்து சென்றால் நான் அடையாளம் காட்டி ஆஜர் செய்கிறேன்னு சொல்லுவார். இதுல கொலை செய்ய அப்படிங்கிறது கன்ஃபெஷன், அது அட்மிசிபிள் வராது, இன்அட்மிசிபிளா போயிடும். நான் பயன்படுத்திய அதுவும் வராது, அதுவும் இன்அட்மிசிபிளா போயிடும். ரத்தக்கரை படிந்த கத்தி அதுவும் ஃபேக்ட் நாட் டிஸ்கவர்டு, அதுவும் உள்ள வராது. அப்ப கடைசியா என்ன வரும்னா ஒளித்து வைத்திருக்கக்கூடிய கத்தியை நான் எடுத்து கொடுக்குறேங்கிறது மட்டும்தான் டிஸ்டிங்க்ட்லி ரிலேட்டட் டு தி ஃபேக்ட் டிஸ்கவர்ட் அப்படின்னு இந்த புலிக்குரி கொட்டையா கேஸ்ல சொல்றாங்க. இந்த புலிக்குரி இந்த 27 ரெக்கவரி குறித்த பல வழக்குகள் இருக்கு, பல தீர்ப்புகள் இருக்கு. அதுல எல்லாமே இந்த புலிக்குரி கோட்டையாவை ரெஃபர் பண்ணாம எந்த தீர்ப்புமே இருக்காது. அதனால இந்த புலிக்குரி கோட்டையாவை வந்து ஒரு முறை படிச்சுக்கிறது இந்த ஃபேக்ட் டிஸ்கவரியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். இன்னொரு முக்கியமான வழக்கு ஆண்டர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2004 10 SEC 657. இதுல வந்து இந்த 27க்கு ஃபுல்ஃபில் பண்ணும், இந்த 27க்குள்ளார வரணும் அப்படின்னா என்னென்ன சூழ்நிலைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணா இந்த 27க்குள்ளார நம்ம வருவோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க எலாபரேட்டா. ஸோ அதை ஒரு முறை படிச்சோம்னாலும் நம்ம வந்து இந்த 27க்குள்ளார ஒரு பர்டிகுலர் ஃபேக்டை ப்ரூவ் பண்ண முடியுமா, ப்ரூவ் பண்ண முடியாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன். இப்போ டைம் இல்லைங்கிறதுனால ஐ எம் நாட் கோயிங் மச். அதுல வந்து அதோட சம் அண்ட் சப்ஸ்டான்ஸ் என்னன்னா அவர் கஸ்டடியில் இருக்கணும். கஸ்டடியில் இருக்கும்போது அவர் ஒரு வாலண்டரி கன்ஃபெஷன் கொடுத்துருக்கணும். அந்த வாலண்டரி கன்ஃபெஷன்ல ஒரு ஃபேக்ட் டிஸ்கவர் ஆகணும். அந்த ஃபேக்ட் வந்து டிஸ்டிங்க்ட்லி அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டு த ஃபேக்ட் டிஸ்கவர்ட் மட்டும் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ரெக்குவயர்மெண்ட். இது வந்து அந்த ஆண்டர் சிங் கேஸ்ல சொல்லியிருக்காங்க. அதை நான் என்னுடைய ஸ்லைட்ல சேர்த்திருக்கேன். அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது படிச்சுங்க. அடுத்தது இந்த வரிசையில இந்த 27 டிஸ்கவரி வரிசையில முக்கியமான அடுத்த வழக்கு என்னன்னா செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. அந்த வழக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வழக்கு. அந்த வழக்குல தான் இந்த லைட் டிடெக்டிங் டெஸ்ட், பிரெயின் மேப்பிங், பாலிகிராஃப், இந்த டெஸ்ட் எல்லாம்
அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வயலேட்டிங் தி பிரைவசி ஆஃப் த பர்சன்ஸ், மென்டல் பிரைவசி ஆஃப் த பர்சன். அதனால இட் இஸ் ரைட் அகைன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் ஆர்டிகல் 23 அண்ட் ஆர்டிகல் 21 கீழே அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணிட்டு வாலண்டரி டெஸ்ட் மட்டும் அலோவ் பண்றாங்க. ஸோ அப்ப இன்வாலண்டரி டெஸ்ட் இதுல பண்ண முடியாது. அக்யூஸ்ட் வாலண்டியர் பண்றாரு, நான் வந்து இந்த பிரெயின் மேப்பிங் டெஸ்ட்டுக்கு பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியர் பண்ணாருன்னா தென் தட் டெஸ்ட் கேன் பி கண்டக்டட். ஆனா அதுல வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, தட் கேன் பி யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு உபயோகப்படுத்தலாமே தவிர அதை கொண்டாந்து கோர்ட்ல வந்து போட முடியாது. நான் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சொன்னாருலாம் போட முடியாது. அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணலாம். இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல ஒன்னு ப்ரூவ் பண்ணலாம். எதுனா செக்ஷன் 27ல நம்ம ஃபேக்ட் டிஸ்கவர்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி வரக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீதிமன்றத்துல வந்து ப்ரூவ் பண்ணலாம். வேற எந்த ஃபேக்ட்ஸுமே பாலிகிராஃப் டெஸ்ட்ல, வாலண்டரி டெஸ்ட்ல கூட சொல்றேன், வாலண்டரி டெஸ்ட்ல கூட ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண பிறகு அதுல சொல்லிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாத்தையும் கோர்ட்ல கொண்டாந்து ப்ரூவ் பண்ண முடியாது. என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா இந்த 27க்கு உட்பட்டு 27க்குள்ளார டிஸ்டிங்க்ட்லி ரிலேட்ஸ் டு தி ஃபேக்ட் டிஸ்கவர்ட்னு சொல்ற பாருங்க, அதை மட்டும் நம்ம வந்து கோர்ட்ல ப்ரூவ் பண்ணலாம். அந்த இததான் செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அப்படிங்கிற வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 2010ஆம் வருடம் ஒரு கைட்லைன் இஷ்யூ பண்ணிருக்காங்க. பாலிகிராஃப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம்னா எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ்ல வந்து மொத்தம் 8 விஷயங்கள் சொல்றாங்க. இந்த 8 விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணாதான் நீங்க வந்து பாலிகிராஃப் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதே கைட்லைன்ஸை இந்த லைட் டிடெக்டிங் டெஸ்ட்டுக்கு, பிரெயின் மேப்பிங்க்கு எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த செல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாவில் சொல்லியிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை நானும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஸ்லைடு போட்டிருக்கேன். அந்த ஸ்லைட்ல அந்த கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வாலண்டரி டெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த விஷயங்கள், இந்த கைட்லைனை கட்டாயம் ஃபாலோ பண்ணோம். இது வரைக்கும் நம்ம வந்து